2026 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி நடுத்தெருவில்தான் நிற்பார் எனவும் அவருடன் கூட்டணி வைப்பது தூக்கில் தொங்குவதற்கு சமம் எனவும் கடிந்துரைத்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதிமுகவை காப்பாற்றியது பாஜக அல்ல, 122 சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் என எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு மறுபடி கொடுத்துள்ளார். திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவரை காப்பாத்தினது பாஜக இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர். கரெக்டா? அப்ப பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னா உலகத்துக்கே தெரியும். தர்ம யுத்தத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க. அன்றைக்கு ஓட்டெடுப்புல இவரை காப்பாற்றிய 122 எம்எல்ஏக்கள், அவர்கள 18 பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னா முதலமைச்சர் பழனிசாமியை மாத்தணும்னு தான் அவங்க கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அவங்க ஒன்றும் கவுக்கணும்னு போல. பழனிசாமி 2026 தேர்தலுக்கு பிறகு நடு ரோட்டில் இருக்க போகிறேன் என்பதை மறைமுகமாக அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதான் அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இப்பொழுது என்ன நடந்தாலும் சரி இழுத்து போத்தி படுத்திருக்கிறவங்க, நீங்கள் ஆட்சி கனவெல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா எது சரியோ அதை செய்யுங்கள். பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க? அதுக்கு நாங்க தூக்குமாடி கூட தொங்கிடுவோம் நாங்கெல்லாம்.